வணக்கம். அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேற்று பாஜக தலைமையிலான அந்த கூட்டணி கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாடு தொடங்கிய தினத்தில் இருந்தே, தொடங்கிய பேசப்பட்ட காலத்தில் இருந்தே தேமுதிகவும் அந்த மேடையில் ஏற வேண்டும், விஜயகாந்த் அந்த மேடையில் இருப்பார் என்றே அந்த கூட்டணி கட்சிகள் சார்பாக சொல்லப்பட்டது. குறிப்பாக பாரதிய ஜனதா தொடர்ந்து சொல்லி வந்தது. இந்த நிலையில் அவர் கண்டிப்பாக மாலை பிரதமர் நரேந்திர மோடி இருக்கும் அந்த மேடையில் விஜயகாந்த் இருப்பார், தேமுதிகவுடன் கூட்டணி இறுதி செய்யப்பட்டுவிடும் என்று அவர்கள் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் மறைமுகமாக கூறி வந்த நிலையில் அவருடைய கட் அவுட் வைக்கப்பட்டது, எடுக்கப்பட்டது. ஏன் என்று விசாரித்த போதுதான் சுதீஷ் அவர்கள் பியூஷ் கோயலுடன் பாஜக கூட்டணிக்கு, பாஜக அதிமுக கூட்டணிக்கு பேசிக் கொண்டிருக்கும் போதே திமுகவிடமும் அனகை முருகேசன் போன்றவர்களை அனுப்பி அதற்கும் கூட்டணி பேசியிருக்கிறார் என்ற தகவல் வந்தது. அது மட்டுமில்லாமல் திமுகவிடம் வந்து கூட்டணி பேச வந்தவர்களிடம் எங்களிடம் கூட்டணி தொகுதிகளுக்கான எந்த தொகுதிகளும் இல்லை, இனி ஒதுக்க எதுவும் இல்லை, ஆகையால் முடிந்துவிட்டது, போய் வாருங்கள் என்று சொல்லிவிட்டதாக துரைமுருகன் ஊடகங்களில் செய்தி வெளியிட்டிருக்கிறார். இது எதை காட்டுகிறது? தேமுதிக ஒரே நேரத்தில் இரண்டு கட்சிகளிடம் பேசுகிறது என்றால் இது அரசியலில் புதிதா, அல்லது அப்படியே நடந்தாலும் அதை இவ்வளவு வெளிப்படையாக அந்த கட்சியே வெளியே சொல்லுமா? இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது போன்ற பல்வேறு கேள்விகளுடன் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் செல்ல இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் நமது அரங்கில் வந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் பாரதிய ஜனதாவை சேர்ந்த நரேந்திரன் அவர்களும் நமது அரங்கில் வர இருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய அரசியல் ஆரம்பம் செல்ல இருக்கிறோம். சார், நேற்று நடந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. தேமுதிக கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் செல்லும் அப்படின்னு கடந்த 3 நாட்களாக எல்லாருமே பேசி வராங்க, நம்பிட்டு வராங்க, முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அதுவும் குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதலமைச்சரே நேராக போய் பார்த்ததுக்கப்புறம் அது உறுதியாயிருச்சு, 7 தொகுதியா 6 தொகுதியாங்கிற மாதிரி ஊகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிலையில் மீண்டும் உங்களை அவர் நேற்று உங்கள் கதவை தட்டியதை, உங்களிடம் பேச வந்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு திமுக காரரா? இது அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஏற்கனவே அதற்கான பதிலை சொல்லிவிட்டார்கள். அதாவது நீங்கள் தான் அங்கே பேசுகிறதா சொல்லிச்சப்பா, நீங்கள் வந்திருக்கீங்களே, தெரிஞ்சு வந்திருக்கீங்களா, இல்லை நீங்கள் மட்டும் தெரியாமல் எதுவும் வந்திருக்கீங்களா, உங்கள் சூழ்நிலை என்ன? அது மட்டும் இல்லை, எங்கள் கூட்டணியினுடைய ஒட்டு மொத்தத்தையும் அவர் தலைவர் முடிவு செஞ்சிட்டாரு. இப்போ எங்ககிட்ட சீட்டும் இல்லை, இதை தாண்டி முடிவெடுக்கணும்னா இது எங்ககிட்ட ஒன்றும் இல்லைப்பா, தலைவரை தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுல அவர் சொல்லி அனுப்பிட்டார். அதனால் இதை நாங்கள் தேமுதிகவை திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரப்பூர்வமாக எந்த நேரத்திலும் யாரும் நாங்கள் பேசுகிறோம் என்றோ பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள் என்றோ சொன்னதில்லை. அவர்கள் வந்தார்கள், அண்ணன் இருப்பதை சொன்னார்கள், போனார்கள். சுதீஷ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் திமுக எங்களை பேச அழைத்தது உண்மை, நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? சுதீஷ். என்ன சொல்றாரு? திமுக எங்களிடம் பேசியதும் உண்மைதான் சொல்லியிருக்காரு. இல்ல, அதாவது அதுல தெளிவா இருக்கணும். ஒண்ணு என்னன்னா, அண்ணன் துரைமுருகன் சுதீஷை முதலில் தொடர்பு கொண்டாரா, அல்லது சுதீஷ் அண்ணன் துரைமுருகனை தொடர்பு கொண்டாரா என்றால் என்னால் இப்பொழுது நிரூபிக்க முடியும். சுதீஷ் அண்ணன் துரைமுருகனை தொடர்பு கொண்டார் என்பதுதான் யதார்த்தம். அண்ணன் துரைமுருகனுக்கும் அவர்களும் சம்பந்தமே கிடையாது. அண்ணன் துரைமுருகன் ஏன் போய் பேச போகிறார்? என்ன தேவை இருக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களுடைய கூட்டணியை இறுதி செய்து எங்கள் தலைவர் வேறு நேற்று இல்லை, அவர் விருதுநகரிலே இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அண்ணன் துரைமுருகன் எதற்காக தொலைபேசியில் அவரை அழைக்க வேண்டும்? எனவே அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக, உண்மைக்கு புறம்பாக பேசிக் கொண்டிருக்கிறார். துரைமுருகன் அழைத்தாரா, சுதீஷ் அழைத்தாரா என்பதையும் தாண்டி தேமுதிக தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று திமுக தலைமை விரும்பியதா இல்லையா? நாங்கள் எந்த காலகட்டத்திலும் நாங்கள் அப்படி எதையுமே சொல்லவில்லையே. எங்கள் கழக தலைவர் அவர் விஜயகாந்த் அவர்களை போய் உடல்நலம் விசாரித்து விட்டு வருகிற போது, வெளியே பேட்டி கொடுக்கிற போதே நமது நிருபர்கள் கேட்கிற போது தெளிவாக சொல்கிறார், நீங்கள் நினைப்பதை போன்று எந்த அரசியலும் நாங்கள் பேசவில்லை, அவருடைய உடல்நலம் குறித்தே விசாரிக்க வந்தேன் என்று சொல்லிவிட்டு தானே போகிறார். தேமுதிகவுடன் கூட்டணி பேச வாய்ப்பு இருக்கான ஒரு செய்தியாளர் நண்பர் கேட்டதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது இருக்கு, எல்லா ஊடகங்களையும் வந்திருக்கு, உங்கள் நல்லெண்ணம் நிறைவேறட்டும், உங்கள் ஆசை நிறைவேறட்டும் சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? இல்ல, நீங்க வார்த்தைகளை மாத்தாம, இல்ல நான் சொல்றேன், திமுக தலைவர் சொன்ன அதே வார்த்தை நான் சொல்றேன். நான் என் தலைவனின் அங்க அசைவுகள் முதல் கொண்டு பார்க்கிறவன். அதுல அவர் கேட்கிற ஊடகங்களும் அப்படி இல்ல, ஊடகங்கள் தெளிவா கேக்குது. என்ன கேட்கறாங்க அப்படின்னா, உங்கள் கூட்டணிக்கு தேமுதிக வந்தால் வரவேற்பீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இதுதான் கேள்வி. இதுக்கு எங்கள் கழக தலைவர் சொன்னது, உங்கள் நல்லெண்ணத்திற்கு நன்றி, அவ்வளவுதான்.
வந்தா வரவேற்போம்னா வந்தால் அது ஒரு நல்ல எண்ணம்னா திமுக விரும்பி இருக்கு அப்படிங்கறதான சார் உண்மை. ஒரு நிமிஷம், என்னன்னா ஒரு மனிதனை பார்த்து விட்டு அவர் வீட்டு வாசலிலே நிற்கிற போது அவர் வந்தால் நீங்கள் சேர்த்துக் கொள்வீர்களா என்றால், எங்களுக்கு தலைவருக்கு, எங்கள் கழக தலைவருக்கு அப்படி ஒரு ஆசை இருந்திருந்தால் வருவதை நான் யோசித்து சொல்லுகிறேன் என்றாவது சொல்லியிருக்கேன். யோசித்து சொல்லுகிறேன்னு சொல்லிட்டா பரவாயில்ல, நல்லெண்ணத்துக்கு நன்றி. உங்கள் நல்ல அதாவது நாங்க சொல்றது என்ன அப்படின்னா, அதாவது தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்தா திமுக வெற்றி பெறும், அந்த நல்லெண்ணத்துல கேட்கறீங்க. திமுக வெற்றி பெற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு நீங்கள் கேட்கிறீர்களே, அந்த நல்லெண்ணத்திற்கு நன்றி என்றுதான் எங்கள் கழக தலைவரின் வார்த்தை. the intention of the words. நீங்க ஒரு சட்ட ரீதியாவே அதுக்கு பதில் சொல்றீங்க. நான் இன்டென்ஷன் அந்த பெரிய விஷயம்லாம் போகல, ரொம்ப இயல்பா அந்த வார்த்தைகளை அர்த்தப்படுத்துனாங்க. சரி, ஓகே, திமுக தலைவர் அப்படி இல்லை, இயல்பா சிரிச்சுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோம். பிரேமலதா அவர்கள் சொன்னாங்க, 2 கட்சியோடும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அது மு.க. ஸ்டாலின் வந்து போனதுக்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தை, பிரேமலதா அவர்கள் சொன்னாங்க, உடல்நலம் விசாரிக்க தான் வந்திருக்காங்கன்னா நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க, அரசியல் பேசுனாங்கன்னா பேசணும், 2 கட்சிகள்ட்டையும் பேசுறோம் அப்படின்னு பிரேமலதா சொன்னாங்க. இதுக்கு திமுக தரப்புல இருந்து மறுப்பு இல்லையே, திமுக தரப்புல மறுக்கலையே, ஆமா நாங்க தேமுதிக பேசலன்னு சொல்லலையே. ஒரு நிமிஷம், என்னன்னா அந்த அவங்க சொன்னது 2 அரசியல் தலைவர்கள் பேசும்போது அரசியல் பேசாமலா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க, ஆனா கூட்டணி குறித்து பேசல. கூட்டணி இல்ல, அவங்க சொன்னது அது, எங்க தலைவர் பேசல. இப்ப எல்லா கட்சியோடும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப செல்வ புவியரசன் தி இந்து பத்திரிகையில ஜனநாயக தேர்தல் அப்படிங்கிறத எழுதிட்டு வர்றார். அதுல ஒரு இடத்துல கேட்கிறார், எல்லா கட்சியோடும் பேசுகிறோம் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய அரசியலில் அறம் எங்கே இருக்கிறது, தரம் எங்கே இருக்கிறது? எல்லா கட்சிக்கும் பொருந்தும் சார், தேமுதிக எல்லாருக்கும் பொருந்தும். தேமுதிகவோட பேசுகிற திமுகவுக்கும் பொருந்தும் இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன், தேமுதிகவை போய் திமுக பேசியதா, அதான் கேள்விப்பா. என்னுடைய கேள்வி, எங்களுடைய தலைவர்கள் யாராவது பேச்சுவார்த்தை குழுவில் அண்ணன் துரைமுருகன் தலைமையில் இருக்கிற 5 பேர் கொண்ட குழு யாராவது ஒருவர் தேமுதிகவோட நிர்வாகியை சந்தித்தார்கள் என்று நீங்கள் இப்பொழுது சொல்வீர்களே, ஆனால் நீங்கள் சொல்லுகிற அத்தனை விமர்சனத்தையும் நான் மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது திருநாவுக்கரசர் போய் பார்த்துட்டு நல்ல முடிவு எடுங்கன்னு சொல்றாரு. பேச்சுவார்த்தை குழுக்கு என்ன சார் சம்பந்தம்? திருநாவுக்கரசருக்கும் திமுக கூட்டணிக்கு தொடர்பு இல்லையா? காங்கிரசுக்கும் திமுகவிற்குமான கூட்டணி முடிவடைந்து விட்டது, அது வேறு விஷயம். ஆனால் திமுக கூட்டணியில் யாரை நிறுத்த வேண்டும் என்பதை முடிவெடுக்கிற அதிகாரம் பேச்சுவார்த்தை குழு அதனுடைய ஆய்வை செய்து ரிப்போர்ட்டை கொடுக்கும். உங்கள் கூட்டணிக்கு சார்பா பேசியிருக்காரு, அவரை நீங்க இவ்வளவு அந்நியப்படுத்தி பேசுறீங்க. அந்நியப்படுத்தி பேசல, திமுக கூட்டணியில ஒருத்தரை சேர்க்கணும்னு அவர் ஆசைப்படலாம். நான் திருநாவுக்கரசருக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்ல. ஜனநாயக நாட்டில் அவர் ஒரு காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர், மறுக்க முடியாத ஒரு தலைவர். அவர் போய் அவர் ஆசைப்பட்டிருக்கலாம், நான் தப்புன்னு சொல்லிய, அதுக்கு திமுக அங்கீகாரம் கொடுத்ததா என்பது தானே கேள்வி. கண்டிப்பா இன்னும் சில கேள்விகள் இருக்கு. நான் நரேந்திரன்ட்ட சென்று விட்டு வர்றது பொருத்தமா இருக்கும். நேற்று நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கே தெரியும். உங்களுடன் பேசி கொண்டு இருக்கும் போதே திமுகவிடம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நேற்று ரொம்ப பரபரப்பான விஷயமாச்சு. கட் அவுட்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க, விஜயகாந்துக்கு வச்சுட்டு எடுத்துட்டீங்க, மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்தது. என்ன நடந்தது? இப்படி ஒரு தேமுதிகங்கிற ஒரு கட்சி உங்கள்கிட்ட பேசிட்டு உங்களுடைய எதிர்முகாமிடம் பேசி கொண்டு இருக்கிறோம் என்று வருகிற செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது இந்த காலகட்டத்தில் அத்தனை கட்சிகளும் தன்னுடைய கட்சியோட நலனை கருத்தில் கொண்டு தான் செயல்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. அண்ணன் பேசுகின்ற பொழுது அறத்தை பற்றி பேசினார், அறம் இல்லாமல் அரசியல் என்று சொன்னார். இந்த அறம் இல்லாத அரசியல் ஆரம்பித்து வைத்தது அவர்கள் தான். ராஜாஜி அவர்களை அவர்கள் விமர்சித்தது போல யாரும் விமர்சித்துக்க முடியாது, காமராஜர் அவர்களை விமர்சனம் செய்தது போல யாரும் பண்ணியிருக்க முடியாது. அவர்களோட நட்பு பாராட்டி கூட்டணி வைத்தார்கள். காங்கிரஸ் கட்சி அவர்கள் போல பேசியவர்கள் யாரும் கிடையாது. 79 இல்லைங்க, அறம் எங்கு மாறுபட்டதுன்னு நான் சொல்றேன். நான் 79 அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அதாங்க. அதனால அறத்தை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. இப்ப கூட்டணிக்கு அந்தந்த கட்சியோட நலனை கொண்டுதான் இப்போது அமைகின்றதுடைய, யாரும் கொள்கை அடிப்படையில் வேற எந்த அடிப்படையில் இந்த கூட்டணியில் இப்போது அமைவதில்லை. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் கட்சிக்கு எது நல்லது என்று படுகிறது அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மை, நாங்கள் நேற்றைக்கு வருவார் என்று எதிர்பார்த்தோம், இன்னும் ஒரு சில காரணங்கள் வரவில்லை. ஆனால் இவர்கள் ஏதோ தேமுதிக அவர்கள் நாங்கள் அனுப்பிவிட்டோம் என்று சொல்லி பேசுகிறார்கள். நான் மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர் ஒரு கட்சியுடைய முக்கியமான பொறுப்பாளர், அந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அவர்கிட்ட தேமுதிக நிறுவனம் ஏதோ காஃபி குடிக்க வந்தவங்க வீட்டுக்கு போற வழியில் குடிச்சிட்டு போனோன்னு யாரும் போயிருக்க முடியாது. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி முன்கூட்டி நேரம் சொல்லிவிட்டு தான் சென்றிருக்க முடியும். சென்ற பிறகு அவருக்கு என்ன பேசினார்கள், என்ன எதற்காக அவர் மறுத்தார் என்பது விஷயங்கள்லாம் நமக்கு தெரியவில்லை, தெரிய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அவர் தான் வெளிப்படையா சொல்லிட்டாரே துரைமுருகன், நீங்க இதுல கண்டுபிடிக்க வேண்டிய ஒண்ணுமே இல்லை. இல்லைங்க, நான் கண்டுபிடிக்க வெளிப்படையா எதற்கு வந்தாங்க. ஆமா, அவர் வார்த்தைகளை நம்ம மீண்டும் சொல்றது ஒரு பொருத்தமா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா,
என்னப்பா என்கிட்ட எங்ககிட்ட கூட்டணி வந்திருக்கீங்க, எங்கள்கிட்ட முடிஞ்சு போச்சு, உங்க கட் அவுட்ல அவங்க பாஜக இதுல வச்சிருக்காங்களே, ஏன் அவங்க உங்களை சேர்த்துக்கலையா, என்னாச்சு, ஏன் நீங்க அங்க போகல, இப்படிதான் நான் பேசுனதா அப்படியே போட்டு உடைச்சிருக்காரு. அவர் சொல்லி இருக்கலாம், ஆனா அதற்கு முன்னாடி என்ன பேசினா உங்களுக்கும் தெரியாது, எனக்கு தெரியும், அவருக்கு மட்டும் தெரியும், போனவங்களுக்கு தெரியும். ஆகவே இரண்டு என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர்கள், நான் தான் சொன்ன, கட்சியோட நலனை கருதி எல்லா கட்சியும் என்ன பேசுகின்றோமோ அதைத்தான் அதிகமான தொகுதிகள் வேண்டும், தேவைப்பட்ட அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் வேண்டும். இதுதான் அனைத்து அரசியல் கட்சியுடைய நினைவா ஒரு முடிவாக. ஒரே நேரத்தில் எல்லா கட்சிகளோடையும் 2 கட்சிகளுடன் பேசுவது என்பது இதற்கு முன்னால் நடந்தது கிடையாதுன்னு சொல்ல முடியாது. நீங்க சொன்ன மாதிரி பல முறை நடந்திருக்கு. வைகோ அவர்களே ஒரு மாதிரி திருச்சி மாநாட்டில் கட் அவுட்லாம் வச்சதுக்கு அப்புறம் மீண்டும் அதிமுக போயிருக்கிறாங்க. ஆனால் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கூட்டணி அமையும் வரை 2 கட்சிகளுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படையா சொல்றாங்க. அதுல எந்த அவங்களுக்கு ஒளிமுறையும் இல்லை. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட பேசுற அதே நேரத்துல லாட்ஜில் உங்ககிட்டயும் இவங்க கிட்ட வீட்லயும் பேசுறதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் பாணி இது? இதுவும் சகஜமாயிருமா? இது அவங்க கிட்ட தான் கேட்கணும். நீங்க இதுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது. தேமுதிக வேண்டும் என்று நினைக்கிற பாஜக இந்த கேட்கலாம்ல. இந்த தேமுதிக வேண்டும் பாஜக நினைக்கிறதா, அனைத்து இந்த அண்ணா திராவிட நினைக்கின்றதா, திராவிட முன்னேற்ற நினைக்கிறதா, அது இல்ல பிரச்சனை. தேமுதிக வேண்டும் என்று அத்தனை கட்சியும் விரும்புகிறது. ஆகவே அத்தனை கட்சிகளோடு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் தங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய நிலையை தமிழகத்தில் நாங்கள் இருக்கின்றோம், அதற்காக அவர்கள் பேசுகின்றார்கள். அது தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த கருத்து இருந்தாலும் ஒரு தேசிய கட்சியை பொறுப்பாளர் என்ற முறையில் நான் அந்த கட்சி குறித்து எதுவும் சொல்ல, தனிப்பட்ட முறையில் எனக்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் சூழ்நிலை அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறீங்க. சொல்லக்கூடாது. நான் ஒரு கட்சி நான் தனிப்பட்ட நரேந்திரனா இங்க வரல, நான் ஒரு அரசியல் கட்சியோட பொதுச் செயலாளர் நான் வந்திருக்கேன். நான் தேசிய கட்சியோட பொதுச் செயலாளர். தேமுதிக இன்னும் உங்க கூட்டணிக்கு வரணும்னு நீங்க பேச்சுவார்த்தை நடத்துவீங்க, நிச்சயமா விரும்புறீங்க. நிச்சயமா உங்களுடன் எதிர் முகாமில் இருப்பவர்களிடம் நேரில் சென்று பார்த்து அவர்கள் முடியாது என்று சொன்ன பிறகு திருப்பியும் வேறு வழி இல்லாமல் உங்களுடன் வருபவர்களிடம் நீங்க பேச்சுவார்த்தை நடத்துவீங்க சார். அது நிறைய ஏற்கனவே நீங்களே 2 எக்ஸாம்பிள் சொல்லி இந்த மாதிரி நடந்தது இல்ல சார்? நடந்தது இல்லை. இதுவும் பார்ப்போம், இதுவும் கடந்து போகும். இது அடுத்த தேர்தல், இது ஒரு தேர்தல் பாணியா மாறிடும். ஆமா, இதுவும் கடந்து போகும். இதையும் மக்கள் பார்த்து பழகிக்குவாங்கங்கறீங்களா? அதாவதுங்க, முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் இங்க ராகுல் காந்தியோட பிரதமராக அறிவித்தது இவர்தான், மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். அதன் பிறகு கல்கத்தா சென்றார். கல்கத்தா கூட்டத்தில் ராகுல் காந்தி தான் பிரதமர் யாரும் சொல்லவே இல்லை. அதற்கு பதிலாக அங்கே ஏகப்பட்ட பிரதமர் வேட்பாளர் இருந்தார்கள். அப்ப ஸ்டாலின் அவர்கள் என்ன காங்கிரஸோட முரண்பட்டு அங்க சென்றாரா? இல்லை. ஆனால் அப்படி பார்க்க முடியாது. எதிர்கட்சிகள் ஒரு கூட்டணி பல்வேறு மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை கல்கத்தாவில் நடத்தினார்கள். அதில் பங்கெடுத்துக் கொண்டார். காங்கிரஸ் கட்சி அது ஒன்றும் கருத்து சொல்லவில்லை. தேமுதிகவை பொறுத்தவரையும் நான் இந்த ஒரு தொடர்ந்து இந்த காட்சிகளை பார்த்து வர்றதுனால இந்த கேள்வி வருது. தேமுதிக வர வேண்டும் என்று அதிமுக விரும்பின மாதிரியே தெரியல. இதுவரையும் முதலமைச்சர் அப்படி ஒரு அழைப்பு விடுக்கல. துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் தான் போய் அதுக்கான முயற்சி எடுக்கிறாரு. பாஜக தான் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்பதில் ஆர்வமா இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி வர வேண்டும் என்று அதிமுக விரும்பிய அளவுக்கு தேமுதிக விரும்பின மாதிரியே தெரியல. பாஜக அழுத்தம் கொடுக்குதா தேமுதிக இப்படியாவது வரணும்னு? ஆட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், எப்பவுமே நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக இருந்தாலும் எந்த இடத்துல கூட்டணி விவரங்களை அவர் பேச மாட்டார். கூட்டணி பேச்சுவார்த்தை அவ்வளவு ஆர்வமா மகிழ்ச்சியா அந்த ஒப்பந்தத்தில் நின்னாரு. அந்த கூட்டணி ஒப்பந்தமான இப்போ நிப்பாருங்க. ஒப்பந்தம் ஏன் கிருஷ்ணசாமி ஒப்பந்தம் பண்ணப்ப முதலமைச்சர் இல்லையே, ஓபிஎஸ் தான் இருந்தாங்க. ஏன் போய் பார்க்கலையே? நலம் விசாரிக்க கூட போலையே முதலமைச்சர். அது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம காரணம் கண்டுபிடித்திருக்க முடியாது. நாங்கள் போனோம். பாரதிய ஜனதா கட்சி மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் சென்ற தேசிய பொதுச் செயலாளர் பாஜக தான் விரும்புறாங்க. தமிழிசையா இருக்கட்டும், இவர்கள் தான் தேமுதிக வர வேண்டும் விரும்புறாங்க. நாங்க போய் பார்த்தது கூட அவருடைய உடல்நலத்தை விசாரிக்க மட்டும் தெளிவாக சொன்னார்கள். அன்றைக்கு பிரேமலதா அவர்கள் கூட வெளியில யார் எடுத்து பாஜக வந்து அரசியல் பேசுன்னு சொல்லல அவங்க. ஆனா இவங்க தலைவர் பார்த்தப்ப மரியாதைக்கு ஸ்டாலின் பேசவில்லைங்கிறாங்க. ஆனா எங்க கூட்டணிக்கு தான் அவங்க வருவாங்கன்னு உறுதியா சொல்றாங்க. சார், வெளியில நீங்க பத்திரிகையாளர்கள் திரும்ப 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 நீங்க இதே கேள்வியில தான் கேட்டுட்டு உங்களுக்கு எது சாதகமான பதில் வேணுமோ அதுதான் எங்க கிட்ட எதிர்பார்க்குறீங்க. அது வர்ற வரைக்கும் கேள்வியை நீங்க பல்வேறு வார்த்தைகளை போட்டு தான் கேட்குறீங்களுடைய எங்களுடைய நிலைப்பாடை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. ஏன் நாங்க புரிந்து கொள்ள முடியாத மாதிரி இருக்கேன். நான் எந்த பதில் சொன்னாலும் மறுபடியும் வேறு வேறு வார்த்தைகளை போட்டு உங்களுக்கு கேள்விகளை மாத்தீங்க. தமிழ்நாட்டு அரசியல ஒரு திரு ரவீந்திரன் அவர்கள் எப்படியாவது ஏதாவது ஒரு வார்த்தை தவறாக சொல்ல வேண்டும். அது உங்களுக்கு பரபரப்பா சொல்ல வேணாம். நேற்று நடந்த விஷயம் இல்லை, நாளைக்கு இன்னும் நடக்கும். இன்னும் தேர்தல் பல விஷயங்கள் இன்னும் தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. அதற்கான அவசரமும் இல்லை. இன்னும் கால அவகாசம் இல்ல. அது உங்களை அவமானப்படுத்தின மாதிரி இல்லையா? உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க அதே நிமிஷத்துல
அதே நேரத்துல உங்களுக்கு எதிர்முகாம், நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்ற ஒரு எதிர்முகாமோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப கேஷுவலா இல்லப்பா கிளம்புங்க. நாங்க அவமானத்தை பத்தி நாங்க கவலைப்பட வேண்டியது அந்த கட்சி தான். எங்களுக்கு என்ன கவலை? ஆனால் அந்த கட்சி வேண்டும் என்று நீங்க நினைப்பீங்க. நாங்க நினைக்கிறதில்ல சார். இன்னைக்கு நாங்க மீண்டும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வர வேண்டும். அதற்கு மோடியுடைய தலைமை யார் ஏற்றுக்கொள்கிறார் அவர் கூட அதுக்கு தேமுதிக துணை தேவைப்படுது தமிழ்நாட்டுல. நிச்சயமாக. இல்லைன்னா திராவிட கன்னியாகுமரி மாதிரி சில பாரதிய ஜனதா வலுவா இருக்கக்கூடிய சில தொகுதிகளில் தேமுதிக சேர்ந்தா வாய்ப்பா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கன்னியாகுமரி மாதிரி சொல்ல வேண்டாம், இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு. திராவிட தேசிய தேமுதிக என்ன கன்னியாகுமரியில் மட்டும் இருக்க, கோயம்புத்தூர்ல மட்டும் இருக்க? தமிழ்நாடு முழுக்க அரசு. அங்க அதிமுக திமுக சற்று வலிமை குறைந்து இருக்கிறதுனால, தேமுதிகவும் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்க ஏன்னா போன முறை அதான் நடந்தது. பொன் ராதாகிருஷ்ணன் ரொம்ப விருப்பப்பட்டார் தேமுதிக வரணும்னு. அதே போல அங்க வந்தோம். அதே போல இதுவரைக்கும் தமிழக சரித்திரத்தில் இல்லாத வகையில 19.75% நினைக்கிறேன், 19% அதிகமான வாக்குகள் நாங்கள் பெற்றோம். 2 இடங்களை வெற்றி பெற்றோம். ஆனா திராவிட முன்னேற்றம் கடந்த முறை தெரியாத ஒரு சீட்டும் வெற்றி பெறவில்லை. நம்ம அது பேசுவோம். இப்ப துரைமுருகன் அவர்கள்ட்ட வந்தது அது அவர் ரொம்ப ஒரு யதார்த்தமா அவருக்கே உரிய உடல் மொழியில் ரொம்ப இயல்பா கையாண்டது ஒரு புறம் இருந்தாலுமே, இப்ப திமுகவுக்கு இதுல ஒரு நோக்கம் இருக்கும், இவங்களுடைய கூட்டணியை உடைச்சு ஒண்ணு. ஏன்னா அவங்க வந்து கூட்டணி இல்லப்பா கூட்டணி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கலாம். அதை ஊடகங்களுக்கு கூப்பிட்டு அழைத்து அதை சொல்லும் போது வந்தாங்க, உங்க கட் அவுட்லாம் வச்சிருக்காங்களே நான் கேட்டேன், எடுத்துட்டாங்களா, அப்ப அங்க உங்களுக்கு வழி இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேட்டேன். அவங்க கேட்டாங்க. அப்புறம் எங்க தலைவர்கிட்ட சொல்ற அளவுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதன் சொல்வதன் மூலமாக தேமுதிகவை ஒரு டோட்டலா காலி செய்வது, ஒரு ரொம்ப பகடி செய்வது, இந்த தொழில அவர் ஊடகங்களுக்கு சொன்னதன் மூலமாக இவங்க கூட்டணிக்கு போனாலும் அதை உடைச்சு உண்ணுங்கிற எண்ணம் இருக்கோ? இவ்வளவு அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அதாவது இல்லைன்னு சொல்லிட்டு விட வேண்டியதானே? தேமுதிகவை நாங்கள் பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை அண்ணன் சொல்லிவிட்டார். அதிமுகவினுடைய தோல்வியை உறுதிப்படுத்துவது எங்களுக்கு தேவையானது தானே. அப்ப திட்டமிட்டு தான் செஞ்சார் துரைமுருகன். திட்டமிட்டு செஞ்சாருன்னு சொல்ல. திட்டமிட்டு நான் என்ன சொல்றேன், திட்டமிட்டு நான் கேட்கிறேன் எதிரணியில் ஜனநாயகத்தில் யுத்த களத்தில் நிற்கிற எதிராளியினுடைய வெற்றியை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைப்பதும் யுத்த தந்திரம் என்று சாணக்கியன்ல இருந்து சாக்ரட்டிஸ்ல இருந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதைத்தான் துரைமுருகன் எடுத்து செஞ்சிருக்காரு. தப்பு என்ன? உடைச்சு விட்டுருக்காரு, மெகா கூட்டணியை உடைச்சு விட்டுருக்காரு. தப்பு என்ன? நாங்க போய் உடைச்சோமா? நாங்க போய் சகுனி வேலை பார்த்து உடைச்சா தப்பு. வந்தவனை நீ செய்யறது தப்புப்பான்னு சொன்னா சரியா? தப்பு இல்லையா? சரியில்லையா? நான் கேட்கிறேன். நான் இப்ப செல்வ புவியரசன் சொல்றாரு, அண்ணன் சொல்றார், அண்ணன் நரேந்திரன் அண்ணன் வந்து அவர் உள்ளபடி அவருடைய மனச்சாட்சி ஒரு இடத்தில் உண்மையை ஒத்துக்கொள்கிறது. அவரால் உண்மையை பேச முடியல. நான் அவரை பாராட்டுகிறேன். ஏனென்றால் அவர் இருக்கிற இடத்திற்காக சில நேரங்களில் அமுங்கி போக முடியும். ஆனால் ஒன்று என்னவென்றால், ஐயா ராஜாஜி அவர்களோ 1967 கூட்டணி வைத்த போது இதை போல தரம் கெட்டு நிற்கவில்லை. நான் சொல்லுவது என்னவென்றால், இல்ல கொள்கையிலுமே இப்ப ஒரு விஷயத்துக்கு வர்றேன். இப்ப பிஜேபியில கூட பாமக இருக்கு, அதிமுக இருக்கு. நாங்க இதை வந்து குறை சொல்ல. ஏன்னா மொத்தமா ஒரு அரசியல் அறமே இல்லாம, அதாவது கூட்டணின்னா நாங்க எதையும் விட்டுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி திமுக கூட்டணி கட்டப்படலை, என்னைக்கும் கட்டப்படலை. ஒரு குறைஞ்சபட்சம் சில இடங்கள்ல அவங்க தேசிய கட்சிங்கிற முறையில் பாஜகவோ காங்கிரஸோ தேசிய கட்சின்னு அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும், மாநில கட்சி நமக்கு ஒரு உணர்வு இருக்கும். இந்த இரண்டையும் வந்து நம்ம கலைச்சிக்கிட்டு அல்ல இந்த ரெண்டையும் ஒத்துக்கிட்டு தான் ஒருத்தர் கூட்டணி வைக்க முடியாது. இதை நாங்கள் ஒத்துக்கிறோம், இதுல எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் முழுக்க கொள்கையே இல்லாமல் நாங்க வந்து ஒரு கூட்டணி கட்டுவோம் என்பது வந்து அரசியல் அறமா? இப்ப அவர் எழுதினாரே கட்டுற செல்வ புவியரசன் அதுல கேட்கிறார், ஒரு கொள்கை இல்லாத ஒரு கட்சியோட போய் நாங்க போய் ஒரு கூட்டணி வைப்போம், நாங்க 2 பேர்கிட்டையும் பேசுவோம் அப்படின்னா, கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, பத்தினி வீட்டுக்கு நான் சொல்லிடுறேன், நான் சொல்றேன், கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, பத்தினி வீட்டுக்கு புருஷன் மட்டும்தான் போக முடியும், யார் வீட்டுக்கு எல்லாரும் போக முடியும். அப்படியானால் கொள்கை உள்ளவனிடம் இந்த கொள்கையோடு தொடர்புடையவன் தான் போக முடியும் அரசியலில். அவன் வீட்டுக்கு யார் வேண்டும் என்றாலும் போகலாம் என்றால் அந்த அறம் சரியா? ஆனா அந்த தேமுதிக கேள்வி கேட்கப்படுறது, அந்த 2 பேர்ட்டையும் நாங்க பேசிட்டு இருக்கோம். பிரேமலதா சொன்னாங்களே சார், அந்த 2 கட்சியில ஒரு கட்சி திமுக தானே சார்? நான் என்ன பிரேமலதா சொல்லி இருக்காங்க, இல்லன்னு சொல்லுவீங்களா நீங்க? நான் 2 பேர்ட்டையும் நாங்க பேசுறோம் பிரேமலதா சொன்னாங்க சார், நீங்க மறுக்கல சார். நான் ஒண்ணு என்னன்னா, எங்களுக்கு நல்லது தானே, அவங்க பேரத்தை ஏத்துறதுக்காக நாங்க திமுக கூட பேசிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க, சொல்லிட்டு போறாங்க. நீங்க மறுக்க வேண்டியதானே? நாங்க எதுக்கு மறுக்கணும்? கொள்கை இல்லாத தேமுதிகவை நாங்கள் பேசவில்லைன்னு சொல்லலையே சார். நாங்க எதுக்கு மறுக்கணும்? மக்களுக்கு தெரியாதா? வந்தா லாபம் பாத்தீங்க, வந்தா லாபம் பார்க்கல, போடட்டும் சண்டை, எங்களுக்கு என்ன ஏத்தி விடுறது சார். நான் என்ன கேட்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியோட திமுக பேசிச்சுன்னு தானே 7 to 8 சீட்டு வந்துச்சு. இன்னைக்கு நான் மனதார வந்து நீங்க வந்து பாமக தேமுதிக வருதோ இல்லையோ அவங்களுக்கு
இது அதிமுக எப்படியாவது ஒரு விரிசல் வரணும், இல்ல அதிக சீட்டு கொடுக்கிற மாதிரி வைக்கணும். ஏழை விடுற மாதிரி ஆயிப்போச்சு. ஏழை விடுற மாதிரி நாங்க ஏத்தி விடுவோம். கிருஷ்ண பரமாத்மா சொல்லி கொடுத்ததும் சாணக்கியன் சொல்லி கொடுத்ததும் எதிராளியை அவன் யுத்த களத்தில் தோற்பதற்கு செய்ய வேண்டிய நேர்மையான நேரடியான தேர்தலை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதுல என்ன தவறு? திமுக கிருஷ்ண பரமாத்மா இவங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி பண்ணக்கூடிய அரசியல் நிலைக்கு வந்துட்டாங்க. இல்ல, கிருஷ்ண பரமாத்மா சொல்லி கொடுத்த தந்திரத்தை சொல்லுகிறேன், யுத்த தந்திரத்தை சொல்லுகிறேன். அதற்கு யார் வேண்டுமென்றாலும் இருந்தாரா இல்லையா இதை பற்றி எல்லாம் எங்களுக்கு இது கிடையாது. அந்த யுத்த தந்திரத்தை நான் அதான் சொன்னேன். சாணக்கியனையும் சொல்லுகிறேன், சாக்ரட்டிஸையும் சொல்லுகிறேன். அண்ணா நான் தான் சொல்றேன், எங்களுடைய போக்கு அண்ணா தலைவர், அதன் பிறகு தலைவர் கலைஞர், எங்கள் தளபதியார், இதுல போறோம். இதுல என்ன தவறு? பாமகவோட நீங்க பேசுனதும் அதிமுகவுடைய அந்த தன்மையை குறைக்க தான், வீரியத்தை குறைக்க தான், அதிக சீட்டு வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு பாமக கூட்டணி வைக்கிற நோக்கத்தோட பேசல. நீங்க நாங்க எப்ப பேசணும்? முதல்ல பாமக நாங்க எங்க பேசணும் அதை சொல்லுங்க. யார் பேச? டாக்டர் அன்புமணி சொல்லியிருக்காரு, திமுக பேசுனது உண்மைன்னு சொல்லியிருக்காரு. யாரு? டாக்டர் அன்புமணி. ஒண்ணு பாக்குறீங்களா? திமுக நாங்க பேசணும்னு எங்கேயும் யாரையும் சொன்னதாக நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. தேமுதிக கிட்டையும் திமுக கிட்ட நாங்க பேசணும், தேமுதிக தான் சொல்லுது. பாமகவும் திமுக பாமக இருக்கிற நிலையில் இருக்க மாட்டோம்னு சொல்லணும். அதுக்கு அடுத்த நாளே அரசியல் மாற்றங்கள் நடக்கணும். யாரு? நீங்க பேசவே இல்லைங்கிறீங்க பாமகவோட. ஆமா, பாமகவோட பேசவே இல்லை சார். அதிகாரப்பூர்வமா நான் செய்தி தொடர்பாளர் என்கிற முறையில் தினந்தோறும் அறிவாலயம் போகிறவன். அங்கு எங்களுடைய பேச்சுவார்த்தை குழுவோடு எந்த பாட்டாளி மக்கள் கட்சியோ தேமுதிக உறுப்பினர்களோ, அதிமுக பாமக கூட்டணி உருவாவதற்கு முன்னால் இப்படி யாரும் இந்த திமுக காரங்களும் சொன்னதில்லை. அது குறித்து தலைமை தான் முடிவு செய்யும் தான் சொன்னாங்க. விவாதங்கள் இப்பவும் நான் சொல்றேன். இப்பவும் நான் என்ன சொல்ல வரேன், எங்க கூட்டணி தெரியாம பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம்ல பாமகவோட? அது எனக்கு தெரியாது சார். அதை நான் எப்படி சார் சொல்ல முடியும்? அதிகாரப்பூர்வமா நடந்திருந்தா நிச்சயமா செய்தி தொடர்பாளர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் குறித்தும் இடதுசாரிகள் குறித்தும் பேசும்போது கூட்டணி கட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை அவர். இப்ப அவங்க ஒப்பந்தம் செஞ்சுட்டாங்க, இப்போ கூட்டணியில உறுதியாயிட்டாங்க. தோழமை கட்சிகள் அதெல்லாம் இன்னும் முடிவாகணும், தேர்தலுக்கு தேதி இருக்கு, இப்படித்தான் சொன்னாங்க. யார்? உங்களுடன் இருக்கிற கட்சியில. அப்படி சொல்வதன் மூலமாக அவங்க வேற சில பெரிய கட்சியில எதிர்பார்க்கறாங்கிறது பலருக்கு தெரிஞ்சது. துரைமுருகன் ஆரம்பத்திலிருந்தே அப்படிதான் வார்த்தைகளை பதிவு செஞ்சிருவாங்க. ஒண்ணு நான் என்ன சொல்ல வரேன், துரைமுருகன் அண்ணன் இல்ல, நான் இல்ல, அண்ணன் நரேந்திரன் இல்ல, ஒண்ணு கேட்கிறேன், தொகுதி உடன்பாடில் கையெழுத்திடாத வரைக்கும் அந்த கட்சியை தேர்தல் கூட்டணி என்று ஒத்துக்கொள்வார்களா என்று நரேந்திரன் அண்ணனிடமே கேளுங்களேன். அது வரைக்கும் தயாராயிட்டாங்க சார். கூட்டணி கட் அவுட் வைக்கவே தயாரா இருந்தாங்க. அது வேற. நான் அந்த விமர்சனத்துக்கு நான் வரல. சில அரசியல் நிகழ்வுகள்ல நாம இன்னைக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தல் நான் எங்கு நிற்கிறேன் என்று சொன்னால் வார்த்தைகளிலோ விமர்சனங்களிலோ இல்லாமல் இந்த 4.5 ஆண்டுகளை நிறைவு செய்த பிரதமர் நரேந்திர மோடி இந்நேத்து என்ன பேசியிருக்கணும்? ஏப்பா, நான் இந்தியாவை கையில எடுக்கும்போது இப்படி நிலைமை இருந்தது, இன்னைக்கு இப்படி இந்த நிலைமைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன், இன்னும் என்னுடைய கனவு பாதி நிறைவேறுகிறது, இன்னும் மீதி நிறைவேற வேண்டியது இருக்கிறது, எனக்கு வாக்கு தாருங்கள் என்று அவர் பேசியிருக்கார் சார். உங்க ஆட்சியை கலைத்த காங்கிரஸை தண்டிங்கலாம் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு, எமர்ஜென்சிக்கு பேசியிருக்காரு. நிறைவு கருத்து. அதாவது ரவீந்திரன் அவர்கள் சொன்னது போல அந்த பழமொழி கிராமத்து பொழுது சரியாக வராது. பத்தினி வீட்டுக்கு புருஷன் மட்டும்தான் போனால் கதவு திறக்கின்றது. அப்போ எல்லா அரசியல் கட்சி கதவுகளும் எல்லா அரசியல் கட்சியும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அது கிராமத்து பழமொழி. அப்போ ஆனால் இவர்கள் சொல்வது ஒரு விஷயம், இன்னொரு கிராமத்து பழமொழி இருக்கு, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிராளிக்கு 2 கண்ணு போகணும். அப்படிதான் இவர்கள் பேசுவது இருக்கிறது. அப்போ துரைமுருகன் அவர்கள் இல்ல தலைவரோட அனுமதி இல்லாமல் யாரையும் சந்திக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இது மாநில கட்சி தலைமை பொறுப்பு சொல்ற அளவுக்கு இது ஒரு விஷயமே இல்லைங்கிறாரு துரைமுருகன். நாம பேசலாங்க, வெளியில நான் என்ன வேணா சொல்லலாங்க, அலட்சியமா என்ன வேணா சொல்லலாம். ஆனா அவர் தான் சொல்லிட்டாங்க, அவங்க உள்மனதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்க, எப்படியாவது எங்களை அதை கலைக்கணும் அப்படின்ட்டு. பாரத பிரதமர் ஒன்றும் பேசலன்றார். அவர் பல்வேறு திட்டங்களை என்னவெல்லாம் கொடுத்திருக்காரு, பல்வேறு கூட்டங்களை பட்டியலிட்டு சொல்லிட்டு தான் இருக்காரு. தமிழகத்தில் இதுவரைக்கும் கடந்த UPA 1 UPA 2 ஆட்சி நடந்ததை விட அவர் செஞ்ச 1 லட்சம் கோடி ஜெயலலிதாவை இல்லங்க யாருமே உங்க கட்சியை சேர்ந்தவங்க கிடையாது. நான் வரேங்க, 98 லட்சம் மட்டும் 98 லட்சம் கோடி மட்டுமே கொடுத்திருந்த இடத்துல 5 லட்சம் கோடி நாம கொடுத்திருக்கோம். 98,000 கோடி லட்சம் கொடுத்ததுல நாம் இப்ப 5 லட்சம் கோடி தமிழ்நாட்டை கொடுத்திருக்கோம். எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்து எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். 5 ஆண்டுகள் என்ன சாதனை சொல்லியிருக்கோம். நேற்றைக்கு கூட்டணியுடைய முதல் திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க, எமர்ஜென்சியால பாதிக்கப்பட்டாங்க திமுகங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லலாம், இது கூட்டணியை உடைக்கிற மாதிரி தானே சொல்லலாம். அது எப்ப நடந்தது? அதுக்கப்புறம் திமுக காங்கிரஸ் சொல்லலாம், நீங்க சொல்லலாம், நாங்க சொல்லக்கூடாதா?
நீங்க அப்ப எல்லாம் முரண்பட்ட கூட்டணி எது கூட்டணியை உடைக்கிற வேலையை தான் பாக்குறீங்க எல்லாரும். இல்லைங்க, இன்னைக்கு மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேர்ல சென்ட்ரல் ஸ்டேஷன் வச்சிருக்கோம். இன்னைக்கு அவர் கட்சியை சேர்ந்த மறைந்த முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞருடைய மகன் மு க அழகிரி அவர்கள் கடிதம் எழுதியிருக்கார். எக்மோர் ஸ்டேஷனுக்கு எங்க அப்பாவோட பெயர் வைக்கணும், கலைஞர் பெயரை வைக்கணும் என்று கேட்டிருக்கிறார். அதை நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கு. ஆனால் நேற்றைக்கு நடந்த கூட்டணி கட்சியின் முதல் கூட்டம், பிரதம மந்திரி இங்க இருக்கின்ற அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தலைமையிலே தமிழகத்தில் தேர்தல் சந்திக்க இருக்கின்றோம். ஆகவே அந்த ஆட்சியோட நல்ல விஷயங்களை சொல்வதில் என்ன தவறு இருக்கும்? தேமுதிக உங்களை புறக்கணித்தாலும் உங்களுடன் பேசிக்கொண்டே மற்றவருடன் பேசினாலும் மீண்டும் தேமுதிகவோட பேசுவதில் உறுதியா இருக்கீங்க. இல்ல இல்ல, புறக்கணிப்பு என்ற வார்த்தையில வராது. அவர்களுக்கு ஆரம்பத்தில் நான் சொன்னது போல அவர்களுக்கு அவருடைய கட்சி நலன் தான். இந்த வேற அரசியல் மக்கள்கிட்ட என்ன தாக்கல் ஏற்படுத்தும் முடிவு பண்ணணும். எல்லா கட்சியிலுமா தான். இப்ப திமுக கூட்டணி இருக்கலாம், எங்க கூட்டணி இருக்கலாம், எந்த கூட்டணி இருந்தாலும் எல்லாமே கொள்கை அடிப்படையில். நேற்றுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் வந்திருந்தது. வைகோ அவரோட பேச்சுவார்த்தை முடிஞ்சு அந்த கட்சியை சேர்ந்தவர், நான் பேரை சொல்ல வேண்டாம், பாவம் அவர் அந்த கட்சி முக்கியமான நல்ல பொறுப்பில் எங்க ஊருக்காரரு, அவர் போஸ்ட் போட்டிருந்தார். கர்ணன் அம்பு படுக்கையிலே அந்த தேர் மீது சாய்ந்திருக்கணும். நம்ம கர்ணன் படத்தை எல்லாம் பார்த்திருப்போம். அது என்ன அர்த்தம்? சேராத இறந்தவன் சேர்ந்து விட்டேன்னு சொல்லி நீ அதுதானே அர்த்தம். அப்போ அந்த கட்சிக்காரனே வைகோல் நடந்த அவமானத்தை பத்தி பேசிட்டு அதுவே முடியல அவங்களுக்கு. இந்த காலை நிகழ்ச்சியில தேமுதிகவினுடைய இந்த செயல்பாடு புது அரசியல் பாணியா, அரசியல் யுக்தியா, இதை மக்கள் எப்படி கிடையாது. இது தவிர்க்கப்பட வேண்டியது. தமிழ்நாட்டினுடைய அரசியலில் இப்போ இவ்வளவு தரம் கெட்டு போவது தவிர்க்கப்பட வேண்டியது. நிச்சயமா இது மாறிடும். மக்கள் இதற்கு தெளிவான தீர்ப்பு கொடுப்பாங்க. மக்கள் சாதாரணமான நம்ம மக்களை இவங்க ஏமாளிங்க நினைச்சதெல்லாம் பண்ணிடலாம், பண்ண முடியாது. அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் கொடுக்க வேண்டிய அண்ணன் சொன்னாரு 2014 தேர்தலில் 19.75. ஆனா அதே இதுல பாதி கூட்டணி 2016 மக்கள் நல கூட்டணிக்கு வெறும் 3.25 தான். அதனால மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. மக்கள் ரெண்டு பேருடைய பார்வையும் இந்த காலை நிகழ்ச்சியில ரொம்ப விரிவாவே பதிவு செஞ்சிருக்கீங்க. அதுக்காக உங்கள் இருவருக்குமே நன்றி. மீண்டும் அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.